கிரீட்டிங்ஸ். அமெரிக்கால ஒரு வயல்வெளி ஓரத்துல ஒரு ஹைவேஸ் இருக்குது. அந்த வயல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரியவர் இருக்காரு. அந்த பெரியவர் வந்து ஒரு நாய் வச்சிருக்காரு. அந்த நாய் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 குட்டி போடுது. அவருக்கு அந்த நாய வளர்க்கறக்கான வசதிகள் இல்ல. ஸோ, அத வந்து வித்தரலாம் நமக்கு கொஞ்சம் காசு வரும் அப்படின்னு வந்து அவரு பிளான் பண்றாரு. பிளான் பண்ணிட்டு என்ன பண்றாரு, அந்த ஹைவேஸ்ல இருக்கிற போஸ்ட் கம்பம், அதாவது அந்த எலக்ட்ரிக் போஸ்ட்லலாம் வந்துட்டு நாய்கள் விற்கப்படும். ஒரு $1000 ஒரு $500 அந்த மாதிரி வந்துட்டு அவர் வந்து போஸ்ட் அடிச்சு ஓட்டுறாரு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, அவர் வீட்டு முன்னாடி நல்ல கூட்டம். நிறைய பெரியவங்க இருக்காங்க. அங்க ஒரே ஒரு சின்ன பையனும் வந்து நிக்கிறான். அப்போ அந்த பெரியவர் வந்து பார்க்குறாரு, நிறைய பேர் இருக்காங்க. இந்த சின்ன பையனை மட்டும் அவர் வந்து கூட்டிட்டு அந்த நாய் இருக்க அந்த ஷெட்டுக்கு வந்து அவர் போறாரு. அங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நாய், ஒரு 4 குட்டி நாய் இருக்கு. ஸோ இவர் கூப்பிட்ட உடனே அந்த பெரிய நாயும் ஒரு 3 குட்டி நாயும் வந்துட்டு ஓடி வருது. ஸோ இவர் வந்து சொல்றாரு, இந்த 3 நாயில நீ எது வேணாலும் வந்துட்டு வாங்கிக்கோ அப்படின்னு இந்த பெரியவர் வந்து சொல்றாரு. அந்த பையன் கொஞ்சம் உள்ள பார்க்கறான். ஒரு குட்டி நாயினால ஓட முடியல. கொஞ்சம் நொண்டி நொண்டி கொஞ்சம் ஒரு மாதிரி நடந்து அங்கேயே மெதுவா வந்துருக்கு. இவன் சொல்றான், அந்த நாய் வந்து நீ வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு வந்து இவன் சொல்றான். அதுக்கு அந்த பெரியவர் சொல்றாரு, ஏன் அந்த நாய் வாங்குற, அதோட கால் கரெக்டா இல்ல, நீ இந்த நாய் வந்து இந்த 3 நாயில ஏதாச்சும் ஒரு நாய்க்குட்டி வந்து வாங்கிக்கோ, உனக்கு வளர்க்கறக்கு ஈஸியா இருக்கும். அந்த நாய்க்குட்டினால எதுவுமே பண்ண முடியாது, ஓட முடியாது, உன் கூட ஓடி விளையாட முடியாது, வெளியே எங்கேயுமே இது பண்ண முடியாது அப்படிங்கிறாரு. இவன் வந்து இல்ல இல்ல எனக்கு அந்த நாய்க்குட்டி தான் வேணும் அப்படின்னு சொல்றான். திருப்பி அவர் வந்து இல்ல இந்த 3ல ஏதாச்சும் வாங்கிக்கோ அப்படிங்கிறாரு. கடைசியில் அவன் போட்டிருந்த பேண்ட்டை வந்து கொஞ்சம் மேலே தூக்கிட்டு அவனோட 2 கால்களையும் காமிக்கிறான். அவனோட 2 காலும் போலியோவால பாதிக்கப்பட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெட்டல் லெக்ஸ் வந்து பிரேசஸ் வந்து போட்டிருக்கான். ஸோ கடைசியில் வந்து அவர் எந்த காசுமே வாங்காமல் அந்த சின்ன நாய்க்குட்டியை வந்து இவனுக்கு கொடுத்துட்றாரு. இந்த உலகத்தில் நிறையா பேர் நிறையா விஷயத்த கோத்ரூ பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க டெய்லி. நம்ம அவங்க கிட்ட கொஞ்சம் எம்பத்தட்டிக்காக இருக்கிறனாலையும், கொஞ்சம் கைண்ட்னஸாக இருக்கிறனாலையும், கொஞ்சம் லவ்விங்காக அவங்க கூட இருக்கிறனாலையும் நிறையா விஷயத்த மாற்ற முடியும். பிகாஸ் இந்த உலகம் நிறையா லவ்வுக்காக ஏங்கி இருக்கு. ஷோ லவ், be little empathetic and be little more lovable. Have a great day. Thank you.